Good evening, students. 10th மேக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் பேர்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்திருந்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம லெசனோட ஆக்சுவல் டாபிக் ரிலேஷன்ஸ் உறவுகள்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கோட் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்கள் மீதும் நம்ம மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா, செல்ஃப் கான்பிடென்ட் இல்ல அப்படின்னா, கடவுளே நேர்ல வந்து உன்னால முடியும்னு சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டோம். அதுதான் உண்மை. நம்மளால முடியும், என்னால படிக்க முடியும், என்னால இந்த எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் பண்ணணும். அந்த ட்ரஸ்ட் கான்பிடென்ட் இருந்தாதான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்க மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீங்க செய்யற செயல் முழுமை அடையும், அந்த செயலுக்கு ஒரு பலன் கிடைக்கும். இல்ல அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா, அது படிப்புன்னு கிடையாது, எந்த ஒரு வேலை, எந்த ஒரு விளையாட்டு எதாக இருந்தாலுமே நம்ம மேல நமக்கு செல்ஃப் கான்பிடென்ட் இல்ல அப்படின்னா நம்மளால அதுல வின் பண்ண முடியாது. அது நீங்க கடவுளே நேர்ல வந்து உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொன்னா கூட நம்ம மேல நமக்கு துளி அளவு சந்தேகம் இருந்தா கூட அந்த விஷயமானது நம்மால் செய்ய இயலாது. ஓகேவா? சோ அதனால செல்ஃப் கான்பிடென்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு மனுஷனுக்கும். சோ செல்ஃப் கான்பிடென்ட்டோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யுங்க. ஓகே, சோ இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாமா? ரிலேஷன்ஸ், உறவுகள். சோ உறவுகள்னா என்ன? ஃபர்ஸ்ட் உறவுகளுடைய ஜெனரல் மீனிங் என்ன நீங்க சொல்லுங்க. நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ வந்து ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உறவினர்கள் அப்படின்னு சொல்லுவோம். உறவுகள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இந்த உறவுகள், உறவினர்கள் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாவே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஸ்கூல்ல நீங்க 10th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்ல படிக்கிறீங்க. உங்களுடைய நேம் அஸ்வின். உங்களுடைய தம்பியோ தங்கையோ அல்லது யாரோ ஒருத்தர் அதே ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்ல படிக்கிறாங்க அப்படின்னா, அஸ்வினோட பிரதர், அஸ்வினோட சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த அஸ்வின் அப்படிங்கிறது இங்க ஒரு மெயின் கேரக்டர். அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற ஒரு சப் கேரக்டர். அஸ்வினோட இந்த பிரபு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பிரபு அப்படிங்கிற பையனுக்கு உள்ள ரிலேஷன், உறவு. அது இதே மாதிரிதான் புதுடில்லி, நியூ டெல்லி வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு ஊர். சென்னை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதாவது ஒரு பொது காரணியை சார்ந்து அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறுப்பத்தான் அதனுடைய உறவு. அப்ப நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? நியூ டெல்லி வந்து யூரோப்ல இருக்குன்னு நம்ம போய் சொல்ல முடியுமா? இதுக்கு நியூ டெல்லிக்கும் யூரோப்புக்கும் ரிலேஷன் இருக்கா? கிடையாது. அதே நியூ டெல்லிக்கும் இந்தியாவுக்கும் என்ன இருக்கு? ரிலேஷன் இருக்கு. அப்போ ஒரு செட்டோட சப்செட்டா இருக்கிறதான் அதனுடைய உறவுகள், ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுதான் வந்து ரிலேஷன் அப்படிங்கிறதுக்குரிய டெஃபினிஷன். ஓகே, இப்ப வந்து புதுடெல்லி ஆனது இந்தியால இருக்கு, வாஷிங்டன் வந்து அமெரிக்கால இருக்கு, பெய்ஜிங் வந்து சீனால இருக்கு, அப்படிங்கிறது வந்து காட்மாண்ட் வந்து நேபாள்ல இருக்கு. சோ சென்னை வந்து தமிழ்நாட்டுல இருக்கு, ஊட்டி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு, கேரளா தமிழ்நாட்டுல இருக்கா? கிடையாது. சோ ஏதோ ஒரு செட்டோட சப்செட்டா அதனோட தொடர்பு இருக்கக்கூடியதை, தொடர்பு படுத்தக்கூடியதை உறவு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த உறவுகளை வந்து எப்படி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம்னா, ஆர்டர்ட் பேர்ஸா தான் நம்ம வந்து அந்த உறவுகளை வந்து குறிப்போம். சரிங்களா? ஆர்டர்ட் பேர்ஸ்னா வரிசை ஜோடிகளாகத்தான் குறிப்போம். சோ இப்போ அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன்ல அந்த உறவுகள், அந்த ரிலேஷன்ஸ் அப்படிங்கறத
எக்ஸ்பிளைன் பண்ற ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சோ இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஜெனரல் இந்த டேர்ம்லயே பாத்தீங்கன்னா உறவுகள் ஃபங்க்ஷனுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப இந்த ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அததான் நம்ம இங்க இப்ப பார்க்க போறோம். சிமுலேஷன்ல 2 டைப் ஆஃப் சிமுலேஷன் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு டைப்ஸ் காட்டுறேன், நாளைக்கு கிளாஸ்ல இன்னொரு டைப் காட்டுறேன். ஓகேவா? சோ இந்த சிமுலேஷன்லயே உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லாவே வந்து புரிஞ்சிடும் ஈஸியா. A relation from A to B. A இங்க இந்த A and B ங்கிறது sets. Okay. A to B is any subset from the Cartesian product A cross B. Cartesian பெருக்கல்ல A cross B ஆனது இருந்தால் Aங்கிற செட் 1 2 3 4 5 கொடுத்திருக்காங்க. B 7 8 9 கொடுத்திருக்காங்க. இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? We defined A cross B is equal to x comma y such that x belongs to A and y belongs to B. ஓகேவா? இப்ப A cross B நீங்க எழுதும் போது என்ன எழுதுவீங்க? Aல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கும் ஏல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எடுத்து பில இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதுவோம். எழுதும் போது இப்போ ஃபர்ஸ்ட் 1 கூட 7 8 9 பேர் பண்றீங்க, அதுக்கப்புறம் 2 கூட 7 8 9 பேர் பண்றீங்க, 3 கூட பேர் பண்றோம். இப்போ இத வந்து ரிலேஷன் 1 ரிலேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். இப்போ ரிலேஷன் 1 and 2 ஆர் 2 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B. ஓகேவா? இப்போ A கூட 1க்கு பேர் 8க்கு இங்க பேர் பண்ணிருக்காங்க, 1 8 கூட பேர் பண்ணிருக்காங்க, 4 8 கூட பேர் பண்ணிருக்காங்க, 2 9 கூட பேர் பண்ணிருக்காங்க, 3 7 கூட பேர் பண்ணிருக்காங்க, and 4 9 கூட பேர் பண்ணிருக்காங்க. சோ Aல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் Bல ஏதோ ஒரு உறுப்பு பேரா இருக்கு. இப்ப பாருங்க, ரிலேஷன் 1 and ரிலேஷன் 2 இங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருந்ததை இங்க வந்து நம்ம பேர் பண்ணிருப்போம். இப்போ as every set is a subset of itself, A cross B is also a relation from A to B. நீங்க எப்படி வேணா பேர் பண்ணுங்க, 1 2 3 4 5 7 8 9 நீங்க 2 செட் ஆஃப் ரிலேஷனா பிரிச்சீங்க, அந்த பிரிச்சதுல நமக்கு பிரச்சனையே கிடையாது. But 1 7 8 9, 2 7 8 9, 3 7 8 9, 4 7 8 9, 5 7 8 9. So Aல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பும் Bல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கூடயும் பேர்ல இருக்கிறதுனால A cross B is also a relation of A to B. So இப்ப இதுல types of relations இருக்கு. Types of relations, உறவுகளின் வகைகள். 1-to-1 relation அப்படின்னா, a 1-to-1 relation is a mapping where every element of A corresponds with exactly one element of B and vice versa. Each element its own match. இப்போ 1க்கு பேர் 4, 2க்கு பேர் 1, 3க்கு பேர் 5, 4க்கு பேர் வந்து 2, 5க்கு பேர் 3, 6க்கு பேர் 6. இப்ப இந்த ஆரோ மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஏல மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கு, பிலயும் 6 உறுப்புகள் இருக்கு. ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிற்கும் பில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உறுப்பினரும் தனித்தனியாக பேர்ஸ் இருக்கு, காமன் பேர் கிடையாது. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன் பார்த்ததுல 1க்கு 7 பேர் 8 பேர் 9 பேர். பட் இங்க வந்து 1-to-1 அப்படின்னா ஒரு உறுப்பு ஒரு உறுப்புடனே தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும். அதை 1-to-1 ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 1 element is equal to 1 element. 1-to-many அப்படின்னா இப்ப ஏல 1க்கு 1ம் பேர் இருக்கு, 5ம் பேர் இருக்கு. பில 2க்கு ஏல 2க்கு 3 மட்டும் தான். அதே 3க்கு பாத்தீங்கன்னா 2 பேர்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி 1-to-many அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கும் பில மல்டிபிள் எலமெண்ட்ஸ் பேர்ஸா இருந்தால் அதை என்ன சொல்லுவோம் நம்ம? 1-to-many. அடுத்தது many-to-1. many-to-1 அப்படின்னா
பில எலமெண்ட்ஸ் கம்மியா இருக்கும், ஏல எலமெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். A many to one relation is a mapping where two or more elements of A corresponds with the same one element of B. அதுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியா நீங்க வச்சுக்கிறது, ஏல எலமெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், பில எலமெண்ட்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப என்னாச்சு? மெனி டு ஒன், ஒன் டு மெனிக்கும் மெனி டு ஒன்க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? ஒன் டு மெனில ஏல எலமெண்ட்ஸ் கம்மியா இருக்கும், பில எலமெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். மெனி டு ஒன்ல என்ன ஆகும்? ஏல ஜாஸ்தியா இருக்கும், பில கம்மியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது மெனி டு மெனி, அதாவது ஏலையும் ஒரே கவுண்ட் தான், என் ஆஃப் ஏ ஒண்ணுதான், என் ஆஃப் பியும் ஒண்ணுதான். பட் வந்து ஏல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புக்குமே இப்ப ஒன் வந்து அங்க நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர்டர் பேர் பார்த்தோம் இல்லையா, அதுதான் மெனி டு மெனி. சோ ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் இந்த ரிலேஷன்ல ஸ்டார்ட் ஆகிறது தான் அந்த ஃபங்க்ஷன்ல வருது. ஓகேவா? சோ இப்ப ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நல்லா டெஃபினிஷன் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னொரு சிமுலேஷன் இருக்கு, அதை அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல இன்னும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கிளியர் ஆகும். ஒரு ஒரு சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்ததுன்னா அங்கங்கே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. கேட்டாதான் உங்களுக்கும் வந்து ஈஸியா புரியும். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரிலேஷன்ஸ்னா என்ன, அதனுடைய டெஃபினிஷன் என்ன? இப்ப எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல போய் நம்ம அந்த நம்பர்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்குரிய மீனிங்கும் நமக்கு ஈஸியாக தெரியும். அதுக்குதான் இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போறோம். கொடுத்திருக்காங்க, எனில் பின் வருவன வச்சு எவை ஏவிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் காமிச்சிடுறேன். பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்ப நீங்க போர்ட் பாத்துக்கோங்க. போர்ட்ல உங்களுக்கு ஒவ்வொரு சப்டிவிஷனும் எப்படிங்கிறது நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஓகேவா? சரி, ஓகே. சோ இங்க ஏ அண்ட் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ ஏ என்ன கொடுத்திருக்காங்க? 1 2 3 7. பி என்ன கொடுத்திருக்காங்க? 3 0 -1 7 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இப்போ ரிலேஷன் 1 பாக்குறீங்க, 2,1 அண்ட் 7,1 கொடுத்திருக்காங்க. ரிலேஷன்ல போட்டுக்கோங்க. சோ 2,1 1 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து பில இல்லவே இல்ல. அப்ப இங்க இந்த ரிலேஷன் இங்கே அவுட்டா?
2 and 7 cannot be related to 1. 1ங்கிற எலிமெண்ட் வந்து B ல இல்லவே இல்ல. -1 தான் இருக்கு. 1 இல்ல. So 1 since 1 is not belongs to B. So இந்த 1ங்கிற எலிமெண்ட் வந்து B ல இல்லவே இல்ல. So இத பார்த்தோனே this is not a relation னு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது. R2 -1, -1. -1 அப்படிங்கிறது வந்து A செட்ல இருக்கா? இல்ல. சோ அப்ப இங்க என்ன சொல்லலாம்? -1 cannot be related to 1 since -1 is not belongs to A. -1, +1. ஓகேவா? -1 not belongs to A and 1 is not belongs to B. Okay, so அப்ப R2 is not a relation. R2வும் உறவு அல்ல. அடுத்தது R3 பார்க்கலாமா? -2, -1, 7, 7, 1, 3. So 1, 2 வந்து A ல இருக்கு, 7 A ல இருக்கு, 1ம் A ல இருக்கு. -1 B ல இருக்கு, 7 B ல இருக்கு, 3யும் B ல இருக்கு. சோ இப்ப இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்மே A and B ல மேப்பிங் ஆகுது. சோ அப்ப R3 is a relation. ஓகேவா? இப்ப ரிலேஷன்னா எப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சுதா? ஓகே. இப்ப ரெண்டாவது क्वेश्चन போயிடலாமா? क्वेश्चन நம்பர் 2. Let A is equal to 1, 2, 3, 4 and so on up to 45. And R be the relation defined as square is of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. A அப்படின்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க மற்றும் R என்ற உறவு ஏவின் ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை A கிராஸ் ஏவின் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆர்க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அப்பப்பவே வந்து கேளுங்க. Question number 2, exercise 1.2. A cross A. ஆனா ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. One, 45 like that. 45, 1, 45, 2 and so on. 45, 45 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இத 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. R is defined as என்ன கொடுத்திருக்காங்க? வர்க்கம், அந்த எண்ணின் வர்க்கம், ஸ்கொயர் ஆஃப். Therefore R is equal to 1, 1, 2 squared 4, 3 squared 9, 4 squared 16, 5 squared 25. இதெல்லாமே இந்த இதுக்குள்ள இருக்கிறது தான்.
6 ஸ்கொயர் 36. இதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா 7 ஸ்கொயர் 47, 49 வந்துடும். நமக்கு இருக்கிறதே 45 வரைக்கும். நான் அப்ப இதோட நிறுத்திக்கலாம். ஸ்டாப். 2 1 is the square of 1, 2 is the square of 4 and so on. அப்படிதான் 6 is the square of 36 வரைக்கும் எழுதியிருக்கோம். சரிங்களா? So இப்போ from 1 and 2 R is the subset of A cross A. R is the subset of A cross A. இங்க டொமைன் என்ன? டொமைன்னா மதிப்பகம், ரேஞ்ச்னா வீச்சகம். டொமைன் R is equal to 1 2 3 4 5 6. இந்த ரிலேஷன்ல டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்ச்னா வீச்சகம், ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ரேஞ்ச் வந்து 1 4 9 16 25 36. இதுல நீங்க இன்னொன்னு எழுதிக்கலாம். All the first elements of the ordered pair is domain and all the second elements of the ordered pair is range. அப்படின்னு நீங்க ஒரு டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இதுல இருந்து தான் டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதணும். ஓகேவா? ஓகே. தேர்ட் கொஸ்டின் பாத்துடலாமா? R என்ற உறவு x, y, y is equal to x plus 3. Ex belongs to 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. A relation R is given by the set x, y such that y is equal to x plus 3. X belongs to 0, 1, 2, 3, 4. அதாவது அந்த y is equal to x plus 3ங்கிற இடத்துல x இருக்கக்கூடிய இடத்துல 0, 1, 2, 3, 4, 5 இத ரீப்ளேஸ் பண்ணணும். Determine its domain and range. Y is equal to x plus 3 சொல்லிட்டாங்க. X belongs to என்ன சொல்லிருக்காங்க? 0, 1, 2, 3, 4, 5 சொல்லிருக்காங்க இல்லையா? So இப்போ when x is equal to 0, y is equal to 0 plus 3 is equal to 3. When x is equal to 1, y is equal to 1 plus 3, that is 4. When x is equal to 2, y is equal to 2 plus 3, that is 5. When x is equal to 3, y is equal to 3 plus 3, 6. When x is equal to 4, y is equal to 4 plus 3, 7. When x is equal to 5, y is equal to 5 plus 3, 8. So, இத ரிலேஷன்ல எழுதும் போது ஆர்டர்ட் பேர்ஸா எழுதுவீங்க. 0, 3, 1, 4 அப்படி எழுதணும். ஓகேவா? 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. டொமைன் என்னது? மதிப்பகம் என்ன? டொமைன் R is equal to
0, 1, 2, 3, 4, 5. X oda values தான். All the first element in R is equal to domain. Range another. All the second element in R is equal to range. 3, 4, 5, 6, 7, 8. அதாவது இதெல்லாம் range. இது all the second element. இது all the first element. All the first element in the relation is equal to domain. All the second element in the relation is equal to range. Okay va? Okay. Fourth question பார்க்கலாமா? Represent each of the given relations by an arrow diagram, a graph, and set in roster form wherever possible. கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். x, y, x is equal to 2y, x belongs to 2, 3, 4, 5, y belongs to 1, 2, 3, 4. சோ இப்ப இங்க என்னென்ன கேட்டிருக்காங்க? ஆரோ டயக்ராம், கிராஃப், செட் ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இப்ப இங்க வந்து x is equal to 2y ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப x உடைய வேல்யூ 2 எடுத்தா y உடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். x is equal to 2y சொல்லியிருக்காங்க இல்லையா? இத ஃபர்ஸ்ட் எப்படி மாத்தணும்னா x is equal to 2y, y is equal to x divided by 2. அப்போ ஏன்னா இங்க அப்பதான் உங்களுக்கு y-னுடைய மதிப்புகள் இங்க கொடுத்திருக்கிறது வருதா அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? சோ இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் போடும்போது x is equal to 2 அப்படின்னா y is equal to 2/2, that is 1. x is equal to 3 அப்படின்னா y is equal to 3/2. இங்க இருக்கா? இல்ல. x is equal to 3 அப்படி 3 பார்த்தாச்சு. 4 அப்படின்னா y is equal to 4/2, அது 2. x is equal to 5ன்னா 5/2. சோ இப்போ இத ஆரோ டயக்ராம்ல போடுறது எப்படி, கிராஃப்ல போடுறது எப்படி, ரோஸ்டர் ஃபார்ம்ல போடுறது எப்படி அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த சம்ல இருந்து கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.